இன்னைக்கு மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்ததுங்க. செம்ம மேட்ச். வெரி 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 ஹாப்பி. என்னது? ஆர்சிபி ஜெயிச்சதுங்க. ஐயோ 49க்கு ஆல் அவுட் ஆகலைங்க டிசி. அதனால சந்தோஷம். அதாச்சு 8 ரன்னுக்கு 6 விக்கெட் விட்டாங்க. அங்கேருந்து 49க்கு ஆல் அவுட் ஆகல. ரொம்ப 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 சந்தோஷம். ஏங்க என்னங்க நீ என்னடா உனக்கு என்னடா என்ன சிஎஸ்கே ஜிடி பத்தி நான் வீடியோ போடலையா? இப்போ பேசுறேன், அதை பத்தி பேசுவேன். வீடியோ சிஎஸ்கே ரொம்ப மட்டமா ஆடினாங்க, அது எங்களுக்கே தெரியும். ஆனா 17 வருஷம் மட்டமா ஆடினவங்கலாம் வந்து இன்னைக்கு நல்லா ஆடுறாங்கிறதுக்காகலாம் 17 வருஷம் நல்லா ஆடின டீமை குறை சொல்லக்கூடாது. கரெக்டா? கரெக்ட். இன்னும் ஒரு பிரச்சனைனா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு அது புரியவே மாட்டேங்குது. நேற்று ஒரு வீடியோ பாக்குறேன், சாய் சுதர்சன் 100 அடிக்கிறாப்புல. எங்க ஆர்சிபி அகைன்ஸ்டா ஒரு ஆர்சிபி ஃபேன் அகைன் கத்தவே இல்லைங்க. அட போங்க, நாங்க வந்து அந்த காலத்திலேயே பாகிஸ்தானுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் அடிச்சிருக்கோம், இதெல்லாம் என்னங்க போங்க. இந்த மேட்டர் சொன்னேன், பாகிஸ்தானுக்கே நாங்க ஸ்டாண்டிங் அவேஷன் அடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது அங்கேயே ஒருத்தர் கமெண்ட்ல டேய் அந்த டைம்ல எங்கேருந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஐயா, இப்ப அந்த டைம்ல சென்னையில இருந்தவங்க தான் வந்து இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஓகேவா? அதனால நான் சொல்ல வந்த பாயிண்ட் சிஎஸ்கே ஆர் மெச்சூர் ஃபேன்ஸ் தான் நான் சொல்ல வந்தேன். எங்கள் ஆப்போசிட்ல இருக்கவனே 100 அடிச்சா கூட நாங்க ஏந்து கை தட்டுவோம், நல்ல கிரிக்கெட்டை நாங்க வரவேற்போம். உண்மைதான் சொல்றேன். சரி, இன்னி மேட்சுக்கு வருவோம். ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமாரும் கலக்கிட்டாங்க. செம்ம போலிங், அடி பிரிச்சு உட்கார வச்சிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு ரெண்டுமே என்ன தோணுச்சுன்னா, சிஎஸ்கே மேட்சும் சரி, இன்னைக்கு நடந்த டிசி மேட்சும் சரி, ரெண்டு டீம்லையுமே வந்து ஓப்பனிங் காம்பினேஷன் அண்ட் ஒன் டவுன் காம்பினேஷனை மாற்றினதான் பிரச்சனைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நிஷங்கா வந்து இன்ஜுரி, அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு சிஎஸ்கே மேட்ச்ல ஆடும்போது எதுக்கு உர்வில் பட்டேலை கொண்டு வந்தாங்கன்னு 1% கூட உண்மை தெரியல. தோனி இவ்வளோ வருஷமா சிஎஸ்கேல வந்து வின் பண்ண ரீசனே ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டாப் 3 மாற்றவே மாட்டார். நீ பர்ஃபார்ம் பண்ணு, டக் அவுட் ஆகு, 10 மேட்சும் சொதப்பு, மாற்றவே மாட்டார். ஏங்க தோனி, நம்ம ரோஹித் சர்மா கிட்ட வருவாங்க, விராட் கோலி போன T20 டோர்னமெண்ட் ஃபுல்லா அடிக்கவே இல்லை, ஒரு மேட்ச் அடிக்கல. ஆனா என்ன சொன்னாரு, கோலி இஸ் சேவிங் ஃபார் த ஃபைனல்ஸ்னாரு. கடைசியில் ஃபைனல்ஸ்ல யார் சேவ் பண்ணி கொடுத்தா? கோலி தான் சேவ் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் வந்து ஃபாஃப் டு பிளஸஸ் வந்து அந்த நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு ஃபைனல்ஸ் ஆடி வின் பண்ணுவோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ஃபாஃப் அடிக்கவே மாட்டார், சுத்தமா அடிக்க மாட்டார். ஆனா செமிஃபைனல்ல ஒரு ஆட்டம் ஆடுவார் பாருங்க, 1 மேன் ஷோல எஸ்ஆர்ஹெச்ச முடிப்பாரு. ஸோ அந்த டாப் 3ங்கிறது அவர் மாற்றவே மாட்டாரு தலை. ஆனா இப்ப என்னடானா ரொம்ப டாப் 3 மாறினே இருக்கு. திடீர்னு சஃப்ராஸ் கான், திடீர்னு ஆயுஷ் மாத்ரே, திடீர்னு உர்வில் பட்டேல், என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ அதே காம்பினேஷன் இன்னைக்கு இவங்களுக்கும் ஓப்பனிங் காம்பினேஷன் மாறாத ஒர்க் ஆகலையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எனிவே ஆர்சிபி கலக்கிட்டாங்க. நான் ஆர்சிபி ஃபேன்ஸுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் வைக்கிறேன், ஆர்சிபி செம்மையா ஆடுறாங்க, சரியான பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாங்க. சரி, ஒரே ஒரு இதை பீட் பண்ணுங்க, சிஎஸ்கே பத்தி சிஎஸ்கேவோட கம்பேர் பண்றீங்கல்ல, பேக் டு பேக் ஐபிஎல் நாங்க அடிச்சிருக்கோம் ட்ராஃபி, அந்த மாதிரி அடிச்சு காட்டுங்க. இன்ஃபேக்ட் பேக் டு பேக் எப்படின்னா, இந்த வருஷம் ஐபிஎல் ட்ராஃபி அடிக்கிறோம், அதே வருஷத்துல சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கிறோம், சாம்பியன்ஸ் லீக் எடுத்துவாங்களா அது அடிச்சோம், அதே அடுத்த வருஷத்துல ஐபிஎல் ட்ராஃபி அடித்தோம். இந்த சீசன் நீங்க ஐபிஎல் ட்ராஃபி அடிச்சு காட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனா சொல்றேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிற ஃபார்முக்கு எந்த டீமாலையும் தொட முடியாது, அதான் என்னோட கருத்து. பட் ஸ்டில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. போன வருஷமே ஒரு பால் மீதி இருந்துச்சுனாலே பஞ்சாப் அடிச்சிருப்பானுங்க. பட் எனிவேஸ் இட்ஸ் ஃபைன். பட் இந்த வாட்டி அடிச்சு காட்டுங்க பார்ப்போம். ஓகே ஃபைன். மை டாப் 3 பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே யார் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா ஜாஸ் ஹேசல்வுட். மேட்சே வந்து புடிங் குத்துட்டாரு தேசி கிட்டன்னு வாங்கி ஆர்சிபி கிட்ட. ஸோ செகண்ட் வந்து புவனேஸ்வர் குமார் கலக்கிட்டாரு, செம்ம போலிங் ரெண்டு பேருமே. தேர்ட் ஆப்வியஸ்லி கிங் கோலி, ஏன்னா வந்து அவர் 9000 ரன்ஸ் ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கிங் கோலி. எனக்கு கோலி ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆர்சிபி ஃபேன்ஸை சுத்தமாக பிடிக்காது, அதனால ஆர்சிபி சுத்தமாக பிடிக்காது. பட் எனிவே நாட் அ ப்ராப்ளம், லெட்ஸ் சி. சியர்ஸ்.